ஒரு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் 21 போட்டிகள் இருக்குது. ஒவ்வொரு அணியும் மற்ற அணியுடன் ஒரு போட்டியில் விளையாடுறாங்க அப்படின்னா அணிகளுடைய மொத்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி வந்து போடலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு அணி வந்து இன்னொரு அணி கூட ஒரு போட்டி விளையாடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டில் வரக்கூடிய கேள்விகளை n × n-1/2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்கூடியது டோட்டலான போட்டிகள் n × n-1/2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரக்கூடியது. ஸோ டோட்டலாக 21 போட்டிகள். அப்போது எத்தனை டீம் இருக்குன்னு கேட்குறாங்க. n அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு டீம். ஸோ n × n-1 = 42. எந்த ரெண்டு நம்பரை நம்மளால் பெருக்கினா 42 கிடைக்கும்? என்ன வந்து 7 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கிற 7 எடுத்துக்கலாம். n-1 6 எடுத்தால் 42 வருமா? அப்போது நம்பர் ஆஃப் டீம்ஸ் எத்தனை இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டீம் இருந்திருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி ஒரு பேட்மிண்டன் போட்டியில் 10 மேட்சஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா 10 மேட்சஸ் வந்து விளையாடுறாங்க. ஒவ்வொரு டீமும் ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் விளையாடுறாங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை அணிகள் இருந்திருக்கும்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? n × n-1/2 = 10ன்னு அர்த்தம். அப்போது n × n-1 = 24. 5 × 4. என்னோட வேல்யூ இப்போ இங்கே என்னவாக இருக்கும்? 5 டீம் வந்து விளையாடி இருப்பாங்க. ஸோ அப்போ தான் 20 ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம். நீங்கள் இதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. டோட்டல் மேட்சஸ் வந்து 15 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க அப்படின்னா 15 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. ஆனால் எத்தனை டீம் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள்.